بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபஇ தாபியீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்குமான அற்புதமான உறவை ஏற்படுத்தி தரக்கூடியது திருமணம். இந்த குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு ஆண் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. அந்த வகையில் தன்னுடைய மனைவிக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு கடமையாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையை மையமாக கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்கிறோம். குடும்பம், இதற்கு அரபியிலே உஸ்ரா என்பதாக சொல்வார்கள். உஸ்ரா என்று சொன்னால் அதற்கு பலம் என்பது பொருள். ஒரு ஆண் தன்னுடைய மனைவியின் வாயிலாக, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வாயிலாகவே பலம் பெறுகிறாள். எனவே உஸ்ரா என்கின்ற இந்த வார்த்தை எவ்வளவு பொருத்தமானது என்பதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திருமணம் ஆகாத வரை ஒரு மனிதன் அரை மனிதன், திருமணம் ஆனதற்கு பிறகுதான் அவன் முழு மனிதன் என்பதாக சொல்வார்கள். மன நிறைவை தரக்கூடியது மன வாழ்க்கை தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அவர்கள் தனியாக இருந்தவரை மன நிறைவை அவர்கள் பெறவில்லை. அவர்களின் முகத்தில் ஒரு விரக்தி, நிம்மதி இல்லாத சூழல். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமே அல்லாஹ் கேட்டான், என்ன பிரச்சனை என்பதாக. அவர்களே ஒரு ஜோடியை தேடினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விலா எலும்பிலிருந்தே ஒரு பெண்ணை படைத்து அவர்களோடு ஜோடி சேர்த்தான். அதற்கு பிறகுதான் சுவர்க்கத்தை அவர்களால் ரசிக்க முடிந்தது. சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்கும் கூட தனக்கு ஒரு ஜோடி இருந்தால் தான் சாத்தியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாக பெண்கள் ஆண்களினுடைய ஒரு கூறு என்பதாக சொல்வார்கள். பெண்கள் ஆண்களிடமிருந்துதான் படைக்கப்பட்டார்கள் என்பது மார்க்கம் சொல்லித் தருகிற அழகான செய்தி. திருக்குர்ஆன் ஒரு பெண்ணை இரண்டு வார்த்தைகளில் அலங்கரித்து பேசும். ஒன்று சகீனா, மன அமைதி. இன்னொன்று குர்ரத் ஆயுன், கண் குளிர்ச்சி. உலகத்தினுடைய எந்த சுகபோக இன்பங்களுக்கும் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. காசு, பணம், செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பதவி பட்டம் எதுவாக இருக்கட்டும், அது அவருக்கு மன அமைதியை தராது, கண் குளிர்ச்சியை தராது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அலங்கரித்து சொல்கிற அற்புதமான வார்த்தை மன அமைதி, கண் குளிர்ச்சி என்பதா. திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. நீங்கள் அவளிடத்தில் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு பெண்ணை ஆணிலிருந்து படைத்தோம் என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத் தருவான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கித்தா என்பதாக. மன அமைதி, கண் குளிர்ச்சி, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரு பெண், நம்முடைய மனைவி. ஒரு மனிதனுக்கு பலம் சேர்க்கிற, அரை மனிதனை முழுமையான மனிதனாக ஆக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு மன நிறைவை தரக்கூடிய,
ஒரு மனிதனுக்கு கண் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய, ஒருவனுக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கின்ற புரிதல் எவ்வளவு அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது அல்லவா? ஒரு அறிஞர் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி எனக்கு பக்கத்துல படுத்திருப்பாங்க, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய முகத்தை பார்த்து நான் எனக்குள்ள சொல்லிக்குவேன், எங்கோ பிறந்து எப்படியோ வளர்ந்து தன்னுடைய பெற்றோர்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, சிற்றன்னை, பெரிய அன்னை, அண்ணன், தம்பி, மாமா, மாமி என்கின்ற உறவுகளோடு வளர்ந்து ஒரு அந்நிய ஆணாக இருக்கக்கூடிய என்னோடு திருமண பந்தத்தின் மூலமாக இணைந்து இங்கே படுத்திருக்கிறாள் என்றால் இவளுக்கு நான் செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்து விட்டேனா அல்லது அவளுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேனா என்பதாக நான் அவள் தூங்குகிற போது அவளுடைய முகத்தை பார்த்து நான் எனக்குள் பேசிக் கொள்வேன் என்பதாக சொன்னார். அவளுடைய உணர்விற்கு முக்கியத்துவம் தந்து மனைவிக்கு என்று சில உரிமைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு கணவன் யாரோடும் பேசக்கூடாது என்று ஆணையிடலாம், ஆனால் தன்னுடைய தாய் தந்தையோடு பேசக்கூடாது என்று ஒரு கணவனால் ஆணையிடவே முடியாது. எங்கும் செல்லக்கூடாது என்று தன்னுடைய மனைவிக்கு கட்டளையிடலாம், ஆனால் தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று தன்னுடைய மனைவிக்கு கட்டளையிடுகின்ற அதிகாரம் ஆணுக்கு கிடையாது. இது ஒரு பெண்ணினுடைய உரிமை, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரம். ஆனால் ஒரு பெண்ணினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவன் அல்லது கணவனுடைய பெற்றோர்கள் தாய் வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதிப்பதில்லை, தாய் தந்தையோடு பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உள்ளம் கடுமையாக இருக்க வேண்டும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹஜரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் 80 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்கிறார்கள், குழந்தை இல்லை. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம் என்கின்ற எண்ணம் எழவே இல்லை. 80 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய கணவனுக்கு வாரிசு வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் ஹஜரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஹஜரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கிற வரை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரவே இல்லை. ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. பலரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மறுமணம் குறித்து பேசிய போதெல்லாம் பலபலவென்று அப்படியே அழுது விடுவார்களாம். ஹதீஜா அவர்கள் இருந்த இடத்தில் இன்னொரு பெண்ணா என்பதாக சொல்வார்களாம். அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் தான் அடுத்தடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் உத்தரவிடவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர யாரையும் திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். மனைவியோடு அப்படி ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு வயதான பெண்மணியோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த பெண்மணி போனதுக்கு அப்புறம் கேட்பாங்க, அந்த வயசான பெண்மணியோட அவ்வளவு நேரம் என்ன பேசுனீங்க, அவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க என்னுடைய மனைவியை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய தோழி. என்ன இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஹதீஜாவோடு வாழ்ந்த நாட்களை நான் பேசிக்கொண்டேன். ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ரொம்ப பேசுவாங்க. என்னுடைய மனைவியை சீராக்கி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களே தவிர அந்த மனைவியை அவர்கள் வெறுக்கவில்லை. எல்லா மனைவியிடமும் ஏதாவது குறை இருக்கும். எல்லோரும் உயர்வாக தெரிந்தாலும் தன்னுடைய கணவன் உயர்வாக தெரிய மாட்டான். மஸ்ஜிது நபவியில பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய முஹத்தீஸ் மனைவி எப்ப பார்த்தாலும் அவங்கள மதிக்கிறதே இல்லை. முடிவு பண்ணாரு, நம்ம யாருன்னு சொல்லி நம்மளுடைய மனைவிக்கு தெரியல, அதனாலதான் நம்மள உயர்வாக நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரு. நீ மஸ்ஜிது நபவிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்காகன்னு சொல்லல, மஸ்ஜிது நபவிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனாரு, பல நூறு மாணவர்களுக்கு பாடம் நடத்தினாரு. பாடம் நடத்தி முடிச்சுட்டு நம்மளுடைய மனைவி வந்திருப்பாங்க, நம்ம யார் அப்படிங்கறத பார்த்திருப்பாங்க, நம்மளுடைய மதிப்பு உணர்ந்திருப்பாங்க. அதனால வீட்டுக்கு போனா ரொம்ப மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனார். எந்த மாற்றமும் இல்லை. ஆச்சரியப்பட்டார். தன்னுடைய மனைவியிட்ட கேட்டாரு, பள்ளிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி. வந்தனே, என்ன பார்த்த? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலாவில் எல்லோரும் அமைதியாக இருக்க, நீங்க மட்டும் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாங்க. அதோட தௌபா பண்ணிட்டார், மாத்த வாய்ப்பே இல்லை.
மனைவி என்பவள் சில பல நேரங்களில் அப்படித்தான் இருப்பார். மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணவன் முயற்சி செய்யக்கூடாது. அபு உஸ்மான் நைசாபூரி என்கின்ற ஒரு பெரிய சிறந்த அறிஞர் ஒரு பெண்ணை பார்க்காமலேயே அந்த பெண்ணை கட்டிக்கொள்வதாக ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துறாங்க. இந்த பெண்ணை கட்ட போகும்போதுதான் தெரியுது அந்த பெண்ணுக்கு ஒரு கண் குருடு, ஒரு கால் ஊனம், பார்ப்பதற்கும் அவலட்சணமாக இருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு என்னுடைய மனைவி அழகாக தெரியவில்லை, நான் கொடுத்த வாக்குறுதிக்காக வேண்டி நான் திருமணம் முடித்துக் கொண்டேன். ஆனால் அவள் என் மீது அன்போடு தான் இருந்தார். என்னுடைய சொல்லாலோ என்னுடைய செயலாலோ எனக்கு அவள் பிடிக்கவில்லை என்பதை நான் வெளிப்படுத்தியதே இல்லை என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புக்கு ஆதரவு வைப்பது இதை கொண்டுதான். என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும், என்னுடைய கண்ணுக்கு அழகாக தெரியவில்லை என்றாலும், என்னுடைய வார்த்தையாலோ என்னுடைய செயல்பாடுகளாலோ அவளை பிடிக்கவில்லை என்று வெளிப்படுத்தி அவளுடைய உள்ளத்தை நான் உடைத்ததில்லை. யா அல்லாஹ், இதை கொண்டு நீ எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று சொல்லி இதை கொண்டு ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அபு உஸ்மான் நைசாபூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. மனைவி இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், இமாம் அவங்களே, என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் உன்னுடைய மனைவி. உன்னுடைய உடலில் ஏதாவது நோய் வந்து தொந்தரவு தந்தால் எப்படி சகித்துக் கொள்வாயோ அதுபோன்று உன்னுடைய மனைவி தரக்கூடிய தொந்தரவை சகித்துக் கொள் என்பதாக சொன்னார். வேற வழி இல்ல, அதான் சகிச்சுக்கணும், மாத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சத்தத்தை விட உயர்ந்த சத்தத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சத்தத்தை விட உயர்த்தி பேசவே கூடாது, ஆனா நீ இவ்வளவு சத்தமா பேசுறியா அப்படின்னு சொல்லி விசாரிக்காமலேயே தன்னுடைய மகள் அல்லவா அடிப்பதற்காக வேண்டி பாஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறுக்க வந்து தடுத்தாங்க. தடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, நான் எப்படி உன்னை காப்பாத்தின பத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிச்சிட்டான். இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் பேசக்கூடியவர்கள் பெண்கள். அவர்களை நாம் புரிந்து கொண்டால் வாழ்வு சிறப்பாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல வலம் வருவாங்க. ஊர்ல நடக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிந்து கொண்டு அதை சரி செய்வதற்காக வேண்டி அப்படி ஒரு வழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் இரவு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நகர் வலம் வர்றாங்க. இரவு நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் கவிதை பாடுகிறார். அந்த கவிதை தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து ஒரு வேதனையின் வெளிப்பட்ட கவிதை அது. இந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டு விட்டார். அடுத்த நாள் காலையில விசாரிச்சாங்க. அந்த பெண்ணுடைய கணவர் ராணுவத்தில் இருக்கிறாள். ராணுவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனின் பிரிவை நினைத்து அவள் பாடுகிறாள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆலோசனை செஞ்சு 4 மாதம் வரை ஒரு பெண்ணால் கணவனை பிரிந்து இருக்க முடியும் என்கின்ற ஒரு முடிவின் பின்னணியில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார்கள், 4 மாதத்திற்கு ஒரு முறையாவது தன்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும் என்பதாக. ஒரு மனைவியினுடைய ஒரு பெண்ணினுடைய உணர்விற்கு எவ்வளவு தூரம் இந்த மார்க்க முக்கியத்துவம் தருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்றேன். அதனாலதான் புதுமண தம்பதிகளை நஃபிலான வணக்கத்துல ஈடுபடுறத கூட சஹாபாக்கள் விரும்ப மாட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய சகோதரரின் மகன் அப்துல் ரஹ்மான் தன்னுடைய புது பெண்ணை அழைத்து கொண்டு வர்றார். 2 பேருக்கும் அப்பதான் திருமணம் முடிச்சிருந்துச்சு. அந்த பெண்மணி இந்த பக்கம் உட்கார்ந்தாங்க, அவர் இந்த பக்கம் உட்கார்ந்தார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, என்னப்பா புது பொண்ணை வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காராம தள்ளி உட்கார்றியே அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னாரு, நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நஃபிலான நோன்பு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, திருமணம் முடிச்சிட்டு நோன்பு எதுக்கு, நோன்பை விட்டுட்டு பக்கத்துல போய் உட்காருன்னு சொன்னாங்க. நோன்பை விட்டு எவ்வளவு தூரம் அவர்கள் அந்நுண்ணியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் வழிகாட்ட வேண்டும். புது கணவன் மனைவி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டா பெற்றோர்களுக்கே பிடிக்கிறது இல்லையா, ஜலசா எங்க போய் சொல்றது.
பெற்றோர்களுக்கு தெரிந்து இவர்களால் வெளியே செல்ல முடியவில்லை, பெற்றோர்களுக்கு தெரிந்து இவர்களால் ஷாப்பிங் செல்ல முடியவில்லை, பெற்றோர்களுக்கு தெரிந்து இவர்கள் சந்தோஷமாக சிரித்து பேச முடியவில்லை என்று சொன்னால் பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு தூரம் கடினமான உள்ளமாக இருக்கும். மனைவியை புரிந்து வாழ்வதுதான் கணவனின் கடமை, அவ்வளவுதான். ஒரே வரியில சொல்றதாக இருந்தா அப்படிதான். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட தன்னுடைய மனைவி குறித்து புகார் அளிப்பதற்காக வேண்டிய ஒருத்தர் வந்தார். வீட்டில இருந்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியினுடைய சத்தம் ரொம்ப வேகமா கேட்குது. தன்னுடைய மனைவி வேகமா பேசுறான்னு சொல்லி புகார் அளிக்கிறதுக்கு நம்ம வந்தா, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியே ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்றதுன்னு சொல்லி திரும்பி போனார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கதவை திறந்துட்டாங்க, போய்கிட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி. இல்லையே, மனைவி வேகமா பேசுறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல வந்தா, உங்க மனைவி அதை விட வேகமா பேசுறாங்களே, அதனாலதான் திரும்ப போறேன்னு சொல்லி சொன்னார். அப்ப ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கடமையை தாண்டி எனக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனைவி இடத்தில் அடங்கி போவதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக கேட்டான். மார்க்கம் வகுத்த எல்லையை கடந்து தனக்கு உதவி செய்கிறாள் அல்லவா. கணவனுக்கு துணி துவைத்து தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை, ஆனால் செய்து தருகிறார். கணவனுக்கு சமைத்து தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை, ஆனால் சமைத்து தருகிறார். இப்படி பட்டியலிட்டால் மார்க்கம் சொன்னதை தாண்டி ஒரு கணவனுக்காக வேண்டி மனைவி உபகாரம் செய்கிற போது அவரிடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல எந்த தப்பு இருக்குது, பேசுனா பேசட்டுமே என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒரு வாலிபர் வந்து கேட்டாரு, நான் திருமணம் செய்ய போறேன், என்னுடைய மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு அறிவுரை கேட்டார். ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழகான ஒரு அறிவுரை ஒண்ணு செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய மனைவி கோபப்பட்டால் அவளை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விடு. நான் என்னுடைய மனைவி கோபப்படுகிற போதெல்லாம் அவளை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விடுவேன் என்பதாக சொன்னார். எவ்வளவு அழகான அறிவுரை பாருங்க. எப்போதெல்லாம் கோபப்படுவாரோ அப்போதெல்லாம் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விடு. நான் என்னுடைய மனைவி கோபப்படுகிற போதெல்லாம் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விடுவேன் என்பதாக ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். இதுவெல்லாம் முத்து முத்தான அறிவுரைகள் ஆண்களுக்கு பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகனுக்கு திருமணம் செய்ய இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்த 10 உபதேசங்கள், அற்புதமான உபதேசங்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன முதலாவது உபதேசம், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் தன்னை அதிகம் நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பால் உன்னுடைய மனைவியை நேசிக்கும் விஷயத்தில் நீ குறை செய்து விடாதே. இரண்டாவது, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார், நீ உன்னுடைய மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்தும் விஷயத்தில் குறை செய்து விடாதே. மூன்றாவது, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் விரும்புவாள், எனவே நீ வீட்டிற்கு வெளியே கடுமையாக நடந்து கொள், ஆனால் வீட்டிற்குள் வந்துவிட்டால் மனைவியோடு மென்மையாக நடந்து கொள். நான்காவது, நாட்டையே ஆளும் அரசனாக நீ இருந்தாலும் வீட்டிற்குள் உன்னுடைய மனைவியை அரசியாக்கிவிடு என்பதாக சொன்னார். ஐந்தாவது, உன்னுடைய மனைவி உன்னிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவ்வாறு நீ உன்னுடைய மனைவியோடு இரு என்பதாக சொன்னார். ஆறாவது, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள், நீ சம்பாதிக்கும் விஷயத்தில் சோம்பேறியாக இருந்து விடாதே. ஏழாவது, அல்லாஹ் கோணலான விலா எலும்பில் தான் பெண்களை படைத்திருக்கிறான், அவள் கோணலாக இருப்பதே அழகு, அதை நிமிர்த்தினால் அவள் அழகு போய்விடும் என்பதாக சொன்னார். எட்டாவது, எல்லா பெண்களும் கணவனிடத்தில் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள், எனவே அவர்களை நீ வெறுத்து விடாதே. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு செஞ்சிருக்க கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறியா? எத்தனை தடவை நாம இதை சொல்லிருப்போம். ஒன்பதாவது சொன்னார்கள், பெண்ணின் பலகீனத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வே சில சலுகைகளை வழங்கி இருக்கிறான், எனவே அந்த பலகீனத்தை நீனும் கருத்தில் கொண்டு அவளிடத்தில் சலுகையாக நடந்து கொள். பத்தாவது, பெண் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதி, இறை நிராகரிப்பு செய்யும் கைதியிடம் கூட அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் கட்டளை. அப்படி இருக்கிற போது உன்னுடைய மனைவியிடம் அழகாக நடந்து கொள். எப்படி என்றால், அவளிடத்தில் நீ நல்லவனாக நடந்து கொண்டால் நீ நல்லவன், அவளிடத்தில் நீ தீய முறையில் நடந்து கொண்டால் நீ கெட்டவன், இதுதான் உன் அடையாளம் என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்.
அற்புதமான 10 உபதேசம். முதலாவது, உன்னுடைய மனைவியை நேசிப்பதில் குறை செய்து விடாதே. இரண்டாவது, உன்னுடைய மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவதில் கஞ்சத்தனம் காட்டி விடாதே. மூன்றாவது, வெளியே உன்னுடைய கடுமையை காட்டிக்கொள், வீட்டில் மென்மையை கடைபிடி. நான்காவது, நாட்டையே நீ ஆண்டாலும் வீட்டிற்குள் உன் மனைவிதான் அரசி. 5, உன்னுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அவ்வாறு நீ உன் மனைவியிடம் நடந்து கொள். 6வது, சம்பாதித்து தரும் விஷயத்தில் நீ சோம்பேறியாக இருந்து விடாதே. 7வது, கோணலான எலும்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறாள், அதுதான் அவளுக்கு அழகு, நிமிர்த்தினால் அந்த அழகு போய்விடும். 8வது, நன்றி கெட்டவளாகத்தான் பெண் இருப்பாள், அதனால் அவளை வெறுத்து விடாதே. 9வது, அல்லாஹ்வே சில சலுகைகளை தந்திருக்கிறான், எனவே அவளுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு நீயும் சலுகையாக நடந்து கொள். 10வது, உன்னுடைய மனைவி உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதி, இறைவனை நிராகரிக்கும் கைதியிடம் கூட அழகிய முறையில் தான் நடந்து கொள்வதுதான் இறைவனின் ஆணை. எனவே அந்த பெண்ணிடத்தில் நெளினமாக அன்பாக நடந்து கொள், அழகிய முறையில் நடந்து கொள். அவளிடத்தில் நீ சிறந்தவன் என்றால் நீதான் உண்மையில் சிறந்தவன், அவரிடத்தில் நீ தீயவன் என்றால் உண்மையில் நீதான் கெட்டவன் என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். இவ்வளவு அற்புதமான ஒரு உபதேசம் இது. ஹதீஸ்ல வருது, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு ஹூருலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே எங்க அப்படின்னு சொல்லி தேடுவானா. அஜத்மார்க்கு பயான்ல சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஹூருலின் எங்க அப்படின்னு சொல்லி உள்ள போகும்போது கதவை திறந்து இவருடைய மனைவி தான் வரவேற்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹூருலின்களை போன்று 30 மடங்கு அழகை அல்லாஹ் தன்னுடைய மனைவிக்கு தந்து நாளை மறுமையில் அந்த ஹூருலின்களுடைய தலைவியாக இருப்பதே உங்களுடைய மனைவிதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த கணவன் தன்னுடைய மனைவிதான் எனக்கு சுவர்க்கத்திலும் மனைவியாக வர வேண்டும் என்று துஆ செய்கிறார், எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவன் தான் எனக்கு சுவர்க்கத்திலும் என்னோடு இருக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள், அவர்கள் தான் சிறந்த கணவன் மனைவி. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்திலையும் இந்த பெண்ணு தானா, இந்த சொர்க்கமே வேணாம் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டுறது. ஆனால் சுவர்க்கத்திலும் இவரோடு தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் வகையில் இந்த உலகத்தில் நெருக்கமாக வாழ வேண்டும். நுபுவத்தினுடைய பணி எவ்வளவு சிறந்த பணி, அவ்வளவு வேலைக்கு நடுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு முன்மாதிரி பாருங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லி. அவங்க சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வந்தா நாங்க என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு ஒத்தாசையா இருப்பாங்க, ஆட்டில இருந்து பால் கறந்து கொடுப்பாங்க, பிஞ்சு போன செருப்பை தானே தைப்பாங்க, வெளியே போய் நல்ல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க என்பதாக சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய சுயரூபம் 3 சந்தர்ப்பங்கள்ல தான் வெளிப்படும். 1, அவன் கோபமாக இருக்கிற போது அவன் யார் என்று தெரிந்துவிடும். 2, வீட்டிற்குள் அவன் யார் என்று தெரிந்துவிடும். 3, பயணத்தில் அவன் யார் என்று தெரிந்துவிடும். நம்முடைய சுயரூபம் வெளிப்படுகிற ஒரு இடம்தான் வீடு. அந்த வீட்டில் எவ்வளவு சிறப்பாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு செய்தி நம்மளுடைய உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹ அல்லாஹ் எங்க வச்சு கைப்பற்றினா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில வச்சு. ஏன் சஜிதால இருக்கும்போது கைப்பற்றி இருக்கலாமே, நோன்பு வச்சிருக்கும் போது கைப்பற்றி இருக்கலாமே, தவாஃப் செய்யும் போது கைப்பற்றி இருக்கலாமே, குர்ஆன் ஓதும் போது கைப்பற்றி இருக்கலாமே. இவைகள் அனைத்தையும் விட சிறந்தது மனைவியினுடைய மடி. அதனாலதான் தன்னுடைய ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மனைவியின் மடியில் தலை வைத்திருக்கும் நிலையில் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினான் என்பதாக சொன்னார். இதை விட உயர்வா சொல்ல தேவையில்லை. குர்ஆன் ஓதுவதை விட மனைவியின் மடி சிறந்தது. சஜிதாவில் இருப்பதை விட மனைவியினுடைய மடி சிறந்தது. தவாஃப் செய்வதை விட மனைவியினுடைய மடி சிறந்தது. காபத்துல்லாவிலே முகத்தை வைத்திருப்பதை விட மனைவியினுடைய மடி சிறந்தது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய மனைவியின் மடியில் தலை வைத்திருக்கும் நிலையில் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றினான் என்பதாக சொல்வார்கள். என்றால் மனைவியினுடைய உயர்வை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஒரு அழுத்தமான ஒரு செய்தி ஒண்ணு என்ன அப்படின்னா, கணவனிடத்தில் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்தோ மனைவியிடத்தில் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்தோ சொன்னால் அவர்களுடைய ரிப்ளை என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி எனக்கு செய்யறத சரியா செஞ்சா நான் செஞ்சுட்டு போறேன், அவ என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது இல்ல, நான் எப்படி செய்யறது
கணவனும் இந்த குறையை சொல்லுவான், மனைவியும் இந்த குறையை சொல்லுகிறான். இந்த இடத்தில் தான் மார்க்கம் ஒரு தெளிவை தருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, மனைவி சரியில்லை எனவே நான் கடமையை செய்யவில்லை என்று கணவனோ, கணவன் சரியில்லை எனவே நான் கடமையை செய்யவில்லை என்று மனைவியோ சொன்னால் யார் குற்றவாளி? இருவரும் குற்றவாளி. அவள் சரியில்லை என்பதனால் அவளும் குற்றவாளி, கடமையை செய்யாத காரணத்தினால் கணவனும் குற்றவாளி. ஆனால் சரியில்லை என்றாலும் கடமையை செய்கிறான் ஒரு கணவன், சரியில்லை என்றாலும் கடமையை செய்கிறாள் ஒரு மனைவி என்றால், இப்போது மார்க்கம் என்ன சொல்லுகிறது? சரியில்லாத கணவன், சரியில்லாத மனைவி குற்றவாளி. சரியில்லாமல் இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்த கணவன், மனைவி அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கடமைகள் குறித்து விசாரிக்கிற போது, அவள் எப்படி இருந்தாலும் நான் கடமையை செய்தேன், அவர் எப்படி இருந்தாலும் நான் கடமையை செய்தேன் என்று இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் நாளை தப்பித்துக் கொள்வார்கள். அவர் சரியில்லை அதனால தான் நான் இப்படி இருந்தேன் என்கின்ற இந்த வாதம் எடுபடாது. இதுதான் பிராக்டிக்கலான ஒரு விஷயம். எங்க உங்க மனைவி இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ, என் மனைவியை பத்தி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டீங்க என்பதாக சொல்வார். தன்னுடைய கடமை தவறுதலை நியாயப்படுத்துவதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த வாதம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எடுபடாது என்பதை அழுத்தமாக இந்த மார்க்கம் சொல்லுகிற போதனையை நெஞ்சத்தில் நிறுத்திக் கொள்ள. அல்லாஹ் 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ற வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறான். மொத்த சமுதாயமும் தப்பா விளங்கி வச்சிருக்கிற வசனம் இதுதான். அப்படி எங்க அல்லாஹ் சொன்னா, உன்னால் நீதமாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒன்றுதான். இதை வசதியாக மறந்துடுறோம். நீதமாக நடக்கிறது சாமானிய மனிதனுக்கு சாத்தியமா? முடியாது. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? முதலாவது பொண்ணு பிடிக்காம போகும்போதுதான் 2வது பொண்ணை பத்தி யோசிக்கிறான்னு சொன்னா 2 பேருக்கு மத்தியில் எப்படி நீதமாக நடந்து கொள்ள முடியும்? அடிப்படையிலேயே தவறு இது. எனவே எப்போதெல்லாம் ஒரு கணவன் இன்னொரு பெண்ணை ரசிக்க ஆரம்பித்து விடுகிறானோ, ஆசைக்க ஆரம்பித்து விடுகிறானோ, தன்னுடைய மனைவியின் கடமையை நிறைவேற்றும் விஷயத்தில் அங்கே சருகி விடுவான். அவன் அதுக்கு மேல அவனால் ஒண்ணுமே பண்ண முடியும். திருமணத்தின் வாயிலாகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, ஒரு கணவனின் உள்ளத்தில் இன்னொரு பெண் குறித்த ஆசை வந்து விட்டால் மனைவியின் கடமையை நிறைவேற்றவே முடியாது. அதனால இந்த 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம்னு சொல்லி மார்க்கம் பொதுவா அனுமதி கொடுத்ததாக விளங்கியது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய குடும்பத்தில் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை சரியான முறையில் நாம் அனுமானித்து அழகிய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி ஒரு நல்ல தௌஃபீகை நமக்கு வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.